வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மணி டாக்ஸ் வித் கீதா. இன்னைக்கு ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். இந்த டாபிக் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க, காலேஜ்ல டீச் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயும் ஒரு நாள் இது நடக்கும். மணி அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலியில அண்ணன் தம்பி பேசாம இருக்காங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் பல வருஷமா பேசிக்கவே இல்லை. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இப்போ கோர்ட்டுக்கு போறாங்க. கப்பிள்ஸ் டெய்லி ஆர்குமெண்ட் பண்றாங்க. இன் ஜென்ரலா நாம என்ன நினைப்போம்? மணி தான் ப்ராப்ளம். பட் ஆனால் அது உண்மை கிடையாது. மணி இஸ் ரேர்லி த ரியல் ப்ராப்ளம். புவர் ஃபைனான்சியல் கம்யூனிகேஷன் இஸ் த ரியல் ப்ராப்ளம். அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க ஒருத்தர்கிட்ட 50,000 rupees கடனா கொடுக்குறீங்க. அவர் சொல்றாரு, கொஞ்ச நாளா நான் கொடுக்குறேன் அப்படின்னு. கொஞ்ச நாள்னா எவ்வளோ? 1 month-ஆ, 6 months-ஆ, 1 year-ஆ? யாருக்கும் தெரியாது. ரிசல்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் ஆர்குமெண்ட், அப்புறம் ரிலேஷன்ஷிப் டேமேஜ். இங்க ப்ராப்ளம் பணம் கிடையாது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கிளியரா இல்லை, ஃபைனான்சியல் கம்யூனிகேஷன் இல்லவே இல்லை. இதே கான்செப்ட் தான் பிஸ்னஸ்லயும் நடக்கும். 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பர்சன் 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்றார், இன்னொருத்தர் அவரோட டைமை இன்வெஸ்ட் பண்றார். ப்ராஃபிட் வந்துடுச்சு. இப்போ ஷேர் எப்படி டிவைட் பண்ணுவாங்க? முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தா வெல் அண்ட் குட். டிஸ்கஸ் பண்ணலனா அப்போதான் த ரியல் ப்ராப்ளம் பிகின்ஸ். பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுறதுக்கு மார்க்கெட் மட்டும் ரீசன் கிடையாது, ஃபைனான்சியல் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறதும் ஒரு பெரிய ரீசன். ஃபேமிலி எக்ஸாம்பிள் எப்ப எடுத்து பேசலாம். பேரண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட்க்கு சேவ் பண்றாங்க. பசங்க என்ன நினைக்கிறாங்க? அப்பா கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க? இந்த மாதிரி என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. யாரும் ஓப்பனா பேச மாட்டாங்க. ஒரு எமர்ஜென்சி வருது, அப்போதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. கம்யூனிகேஷன் இருந்திருந்தா கான்ஃபிளிக்ட் கம்மி ஆகிருக்கும். மேரேஜ் பத்தி ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட். இட்ஸ் பியூர்லி ஃபைனான்சியல் அட்வைஸ். ஒரு பர்சன் மந்த்லி இன்கமா 30% சேவ் பண்றார், இன்னொருத்தர் சேலரி வந்த உடனே எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. 2 பேருமே நல்லவங்க தான், ஆனா ஃபைனான்சியல் ஹேபிட்ஸ் டிஃப்ரெண்ட். அதை பத்தி பேசாம இருந்தா இன்கம் இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனா ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால ஃபைனான்சியல் பிளானிங்னா ரிச் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்க்கும் தான். இன்னொரு டேஞ்சரஸான ஹேபிட் நிறைய பேர்கிட்ட இருக்கு, சீக்ரெட்ஸ். இந்த லோனை பத்தி சொல்ல வேண்டாம், கிரெடிட் கார்டு பில்லை மறைச்சிடலாம், ட்ரேடிங்ல லாஸ் ஆகிடுச்சு, நம்ம அப்புறமா அதை பத்தி பார்த்துக்கலாம், இஎம்ஐ எடுத்தேன் இப்போ சொன்னா சண்டை வரும். இந்த சீக்ரெட்ஸ் டெம்பரரி பீஸ் மட்டும்தான் கொடுக்கும், பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்காது. ஒரு நாள் எல்லாமே வெளில வரும். வெளில வரும்போது ப்ராப்ளம் லோன் அமௌண்ட், இஎம்ஐ அமௌண்ட்டா இருக்காது, நம்ம ட்ரஸ்ட் டேமேஜ் ஆகிருக்கும். ஃபைனான்சியல் டிரான்ஸ்பரன்சினா கண்ட்ரோல் கிடையாது, அது அக்கௌண்டபிலிட்டி. நம்ம சொசைட்டில இன்னொரு மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. சேலரி எவ்வளோன்னு கேட்டா அது பர்சனல். இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசினா அது ஓவர். இன்சூரன்ஸ் எடுக்க சொன்னா நிறைய பேருக்கு பயம். வில் ப்ரிப்பேர் பண்ண சொன்னா அது கெட்ட சகுனம். இந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஹெல்த் செக்அப் பண்றது நார்மல், கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நார்மல், ஆனா ஃபைனான்சியல் பிளானிங் பண்றதுக்கு மட்டும் ஏன் பயம்? மணி பத்தி பேசாம இருக்கிறது மெச்சூரிட்டி கிடையவே கிடையாது. ரெஸ்பான்சிபிளா பேசுறது தான் மெச்சூரிட்டி. நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் ஷேர் பண்றேன். எந்த ரிலேஷன்ஷிப்லையும், மெயினா ஃபைனான்சியல் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த 4 கொஸ்டின் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். கொஸ்டின் நம்பர் 1, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுல என்ன? கொஸ்டின் நம்பர் 2, ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இங்க அதிகமா இருக்கு? கொஸ்டின் நம்பர் 3, இதோட டைம் லைன் எவ்வளோ? கொஸ்டின் நம்பர் 4, ஏதாவது சேஞ்ச் ஆனா அதை நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண போறோம்? இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்தா 90% ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். எங்க ஒரு லைன் ரொம்ப முக்கியம். ஃபைனான்சியல் ட்ரஸ்ட் இஸ் பில்ட் பிஃபோர் த ப்ராப்ளம் அரைஸ், நாட் ஆஃப்டர் த ப்ராப்ளம் பிகின். எமர்ஜென்சி வந்த அப்புறம் டிஸ்கஸ் பண்றது லேட். லோன் எடுக்க போறப்போ டிஸ்கஸ் பண்ணா லேட். பிசினஸ் லாஸ் வந்ததுக்கு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணா லேட். கம்யூனிகேஷன் எப்பவுமே அட்வான்ஸா இருக்கணும். லாஸ்டா ஒரு தாட். பீப்புள் ஆஃபன் சே மணி சேஞ்சஸ் பீப்புள். நான் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கிறேன். மணி டசன்ட் ஆல்வேஸ் சேஞ்ச் த பீப்புள். மணி ரிவீல்ஸ் ஹேபிட் தட் வேர் ஆல்ரெடி தேர். டிசிப்ளின் இருந்தா அது வெளில வரும், ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தா அதுவும் வெளியில வரும். டிரான்ஸ்பரன்சி இருந்தா ட்ரஸ்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும். சீக்ரெட்ஸ் இருந்தா ட்ரஸ்ட் வீக்கன் ஆகும்.
ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நீங்க இருந்த ஒரே ஒரு டேக்அவே எடுத்துட்டு போனா மட்டும் போதும். மணி டசன்ட் ஆல்வேஸ் பிரேக் த ரிலேஷன்ஷிப்ஸ். Unspoken expectation, hidden financial decision and poor communication break the relationships. ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கட்டும், லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், ஃபைனான்சியல் கிளாரிட்டி இஸ் நாட் அ லக்ஸுரி, இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த எபிசோட்ல இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஹெல்த்தி ஃபைனான்சியல் கான்வர்சேஷன் இன்னொரு ஃபைனான்ஸ் ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணலாம். இது மனி டாக்ஸ் வித் கீதா. நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னொரு ப்ராக்டிக்கலான ஃபைனான்சியல் அவேர்னஸ் டாபிக் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், ஆனா அதை பத்தி பேசுறது, புரிஞ்சுக்கிறது, கரெக்டா மேனேஜ் பண்றது அதை விட ரொம்ப முக்கியம். டேக் கேர் அண்ட் பை.